ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கிட்ட தாங்க இருக்கோம். ஸோ சிதம்பரத்தில் நீ எப்படி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான எஸ்சிடிசி பஸ்ஸை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கும். ஸோ என்ன எஸ்சிடிசி, இது சிதம்பரம் சென்னை பார்த்தீங்கன்னா ரெகுலராக டிஎன்சிசி நிறையா இருக்கும். இதில் எதுக்கு எஸ்சிடிசி பண்ணிங்கன்னா, ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் BS6 நான் ஏசி சீட்ரு பஸ்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஏசி சீட் வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சென்னை டு சிதம்பரத்துக்கு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணுறது தான் இன்றைக்கி சிதம்பரம் வந்திருப்போம். அண்ட் என்னால் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போயிட்டு இன்ட்ரோ எடுக்க முடியலங்க. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போகுது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஸோ அதனால் செம்ம ஜாம் பேக்டாகவே இருக்குங்க பஸ் ஸ்டாண்டை சுற்றி. அதனால் தள்ளி ஒரு இடத்துல தட்டுக்கிறேன். ஸோ இங்கே எக்கோ பயங்கரமாக அடிக்குது. அண்ட் எதுக்காக இன்னைக்கு நான் அந்த பஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நடராஜா பஸ். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நடராஜான்னு பேர் வச்சுருப்பாங்க. எதனால பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் உள்ள ஃபேமஸான கோயில் தான் நடராஜன் கோயில். ஸோ அந்த கோயிலுடைய ஊர்லேருந்து பஸ் கிளம்ப பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கும் நடராஜான்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு பிராண்ட் நியூ BS6 நான் ஏசி சீட்ரு பஸ்ஸு தான் இன்னைக்கு சிதம்பரம் டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் வாங்க ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஷார்ட்ஸ் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு பஸ்ஸு அப்படியே சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ போக போக ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டு கோயம்பேடுக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக பார்க்கலாம். எதனால கோயம்பேடு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, சிதம்பரம், கடலூர், இந்த வேளாங்கண்ணி போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக தான் கோயம்பேடுக்கு எத்தனை மணிக்கு போகுது, ரூட் என்ன, எந்தெந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுது, டிக்கெட் ஃபேர் என்ன, உள்ள சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்க்கலாங்க இந்த பஸ் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. பஸ்ஸோட உள்ளே இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ளே இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா கிளாசிக்காக நல்லா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாகவே ஃபீல் ஆகுதுங்க. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டைப் பார்த்துலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டோடைய BS6 பிரகாஷோடைய வேகா பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. இது ஃபுல்லி நான் ஏசி சீட்ரு பஸ் தாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் ஸ்லீப்பர் அண்ட் சீட்ரு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போயே சொல்லியிருப்பேன், இல்லை சீட்ரு ஏசி சீட்ரு ஸ்லீப்பர் வரும் ஃபுல்லாக, அப்புறம் ஏசி சீட்ரு வரும், அப்படி நான் ஏசி சீட்ரு வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பிரகாஷில் வேகாவில் உங்களுக்கு நான் ஏசி சீட்ரு பஸ்ஸஸ் கொடுத்துறாங்க. அண்ட் பிரகாஷோடைய கெப்பலாவில் பார்த்தீங்கன்னா ஏசி சீட்ரு பஸ்ஸஸ் கொடுத்துறாங்க. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போய் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸில். பஸ்ஸோட உள்ளே இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ளே இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் அப்படியே இங்கே வாங்க என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது பார்த்துலாங்க. ஸோ தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி அலாரம் பட்டன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கசீர ஸ்மெல் வந்தால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுவாங்க. ஸோ பஸ்ஸு கீழே ஒரு சின்ன டேங்க்கில் தண்ணியும் சம் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்தோடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுவாங்க. சென்சாரில் ஆப்ரேட் ஆகுது. அங்கே ஸ்மோக் டிடெக்டிவ் பட்டன் இருக்குங்க. அண்ட் மேலே பார்த்தா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாப் பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். அண்ட் இங்கே ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்குது. ஸோ இங்கேயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அங்கே டைம் பார்க்கலாங்க. அப்படியே சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே செம்ம சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க சீட்டில் உட்காந்துட்டு என்னென்ன இருக்குது பார்ப்போம். தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது பட்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ண தான் வரும்.
அண்ட் அப்படியே சீட்டு கிட்ட வந்துடலாங்க. சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க, மேகசின் பவுச்சும் இருக்குங்க. அண்ட் அட்ஜஸ்டட் டைப் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஃப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் இருக்குங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக SOS பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி புஷ்பேக் இருக்கனால பார்த்தீங்கன்னா புஷ்பேக்கோடைய லிவர் இங்கே இருக்குது. அண்ட் ஹேண்டில் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x2 பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 பேர் இந்த பஸ்ஸில் ஃபுல்லாக உட்காந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரிங்க ஏர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பலூன் டைப் ஏர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா BS6 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் போனாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு அலுங்கல் குழுங்கெல்லாம் தெரியாதுங்க. நல்லா ஸ்மூத்தாகவே ட்ராவல் ஜர்னி இருக்குங்க பைபாஸில் போகும்போது கூட. ஸோ உள்ள சீட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 2x2 சீட் டைப்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்லலாம் ப்ராடாகவே இருக்குங்க. அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வந்தே பாரத்தில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் ஹெட் ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஒரு சூப்பரான சீட்ஸ் தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸில் தாங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம பிரகாஷ்லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரகாஷ் தான் பில்ட் பண்ணது. ஸோ அதே மாதிரி சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் நல்லா ப்ராடாகவே இருக்குங்க. பெரிய சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2x2 பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சீட்ஸாக இருக்குங்க. அண்ட் எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக சீட் பெல்ட்ஸும் எல்லாத்துலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அலாரம் பட்டன். சப்போஸ் டோர் லாக் ஆகிருந்தால் அந்த ஸ்விட்ச் கொடுத்திங்கன்னா நம்ம கண்டக்டர் அண்ணா வந்துட்டு உள்ளே வருவாங்க. ஸோ ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சிஸ்டம் புதுசாக இருக்குங்க. ஸோ பழைய பஸ்ஸில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ வர பஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து என்ன ஸ்டாப் வருது, எந்த ரூட் வழியாக போகுதுன்னு எல்லாமே இல்லை தெரியுங்க. அண்ட் எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு திருக்குறள் அழகாகவே ஒட்டியிருக்காங்க நல்லா பெருசாகவே. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் அவ்வளோதாங்க. நல்லா சூப்பராக நல்லா புது பஸ் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆனாலும் பஸ்ஸு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸோடைய ரூட் பேட்டர்ன் என்னன்னு இப்போ ஒன்றுனா சொல்கிறேங்க உங்களுக்கு. இந்த பஸ்ஸோடைய சர்வீஸ் டைப் எப்படின்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து சிதம்பரத்துக்கு ஒரு சர்வீஸாக ரன் ஆகுங்க. அண்ட் அகெயின் சிதம்பரம் டு சென்னை ஒரு சர்வீஸாக வந்துட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு தாங்க ஆப்ரேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மதியானம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இந்த பஸ்ஸு கிளம்புங்க சிதம்பரத்துக்கு. அண்ட் 9 மணி 9:30 மணி வாக்கில் சிதம்பரம் போய் ரீச் ஆகுங்க. அகெயின் அங்கேருந்து 10:30 மணிலேருந்து 10:45 இந்த பஸ்ஸு சிதம்பரத்தை டிபார்ச்சர் ஆகி 3:30 மணி 4க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையை வந்து ரீச் ஆகிறாங்க. ஸோ சென்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மேக்ஸிமம், இங்கே ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிளம்பி மார்னிங் 9 to 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிடுவாங்க. பஸ்ஸு ரீச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா டிப்போவில் போயிட்டு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு அகெயின் வேறு க்ரூ மாறிப்பாங்க. இந்த க்ரூ வந்துட்டு இந்த பஸ்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு வேறு ஒரு க்ரூ வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த பஸ்ஸோடைய ஷிஃப்ட் ரொட்டேஷன் ஆகிட்டு. அண்ட் டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேறு ஷிஃப்ட்டில் வந்து தான் இருப்பாங்க. பட் பஸ்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா இதே ரூட் ஃபார்மேட்டில் தாங்க. சிதம்பரம் டு சென்னை, சென்னை டு சிதம்பரம், அகெயின் சிதம்பரம் டு பாண்டிச்சேரி, இந்த மாதிரி தான் ரூட் பஸ் ஆப்ரேட் ஆகிடுது சில நேரத்தில். இல்லைனா பார்த்தீங்கன்னா சென்னை டு சிதம்பரம், சிதம்பரம் டு சென்னை, சென்னை டு பாண்டிச்சேரி, இதுதாங்க பஸ்ஸோடைய ஆக்சுவல் ரூட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த பஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. பஸ்ஸோட ஹைட்டு பார்த்தா நல்லா பெருசாகவே இருக்குங்க. மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால் இந்த பஸ்ஸோடைய ஹைட்டு நல்லா பெருசாகவே இருக்கும். அண்ட் புது பஸ்னால் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைட்டிங்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி பர்பிள் கலர் லைட் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே ஸ்டிக்கரிங் நல்லா பக்காவாக பண்ணிடுறாங்க. பஸ்ஸு புது பஸ்ஸாக கொடுக்கும்போது ஸ்டிக்கரிங் இல்லாமல் தாங்க வரும். போக போக தான் கண்டக்டர்ஸ் ஆனால் டிரைவர்ஸ் ஆனால் ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லா சூப்பராகவே பஸ்ஸு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் வந்தோடனே இந்த பஸ் தாங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்க. இந்த பஸ் இருந்தாலும் இந்த பஸ் சூஸ் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் தாங்க, சூப்பராக சொல்லலாம். இந்த பஸ்ஸுக்கு எதுக்காக நடராஜான்னு பஸ்ஸுக்கு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குங்க, நடராஜன் கோயில் இருக்குங்க. ஸோ அந்த ஊரில் இருக்க கோயில், அந்த ஊருக்கு போகிற பஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு நடராஜான்னு பேர் வச்சுருக்காங்க. மொத்தம் 2 பஸ் இருக்குதுங்க. BS6லேயே பார்த்தீங்கன்னா 2 நான்-AC சீட்ரு பஸ்ஸை சென்னை டு சிதம்பரத்துக்கு டெடிக்கேட்டாக அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 பஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் இருக்குங்க. ஸோ 2 பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கேப்பில் தான் ரெண்டுமே டிபார்ச்சர் ஆகுதுங்க. அது 2 மணி கிளம்புவோம், இவன் 3 மணி கிளம்புவாங்க. அதே மாதிரி ரிட்டன் டேக்ஷன் பார்த்தீங்கன்னா இவன் 10:30 மணி கிளம்புவோம், அவன் 10:45 கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் தான் 2 பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு SCTC வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பஸ்ஸஸ் எத்தனை மணிக்கு அவைலபிளாக இருக்குன்னு. சிதம்பரம் டு சென்னை டெடிக்கேட்டட் பஸ் சர்வீஸ் தாங்க இந்த பஸ்ஸு. ஸோ வந்து வெப்சைட்லேயே டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கும்.
இங்கே பார்த்தா ரூட் மென்ஷன் ஆகிருக்குங்க. சென்னையில் எடுத்திங்கன்னா ஈஸியாக பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் தாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டு. இதுவே சிதம்பரத்தை எடுத்திங்கன்னா கடலூர், புதுச்சேரி, ஈசிஆர், சென்னை. ஸோ இதுதாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டு. அண்ட் பஸ் ஏறும் பார்த்தா டோர் கிட்டவே ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க. ஸோ சென்னையிலேருந்து சிதம்பரம் எவ்வளோ, இல்லை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9 மணிக்கெலாம் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆச்சுங்க. ஸோ டிபார்ச்சர் நம்மளுக்கு கண்டிப்பாக டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டு சென்னை பார்த்தீங்கன்னா 260 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுவே சிதம்பரம் டு கடலூர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சிதம்பரம் டு பாண்டிச்சேரி வந்து எவ்வளோன்னு தெரியல. ஸோ நான் இங்கே இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் பாண்டி டு சென்னை பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் 185 ரூபா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க.
பஸ் யூடியூப்ல போடுவோண்ணா. ட்ராவல் பண்ணி போடுற மாதிரி போடுவோம். சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு இந்த பஸ்ஸில் போகிறோன்னு. இது புது பஸ்ஸில் இந்த ரூட்டில், அதுக்காக. கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம பஸ்ஸு ரீச் ஆகிருக்குங்க. ஸோ கடலூரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டீபோர்டிங் தாங்க இருக்காங்க. போர்டிங் பேசஞ்சர்ஸ் கடலூரில் கிடையாதுங்க. ஸோ இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சிதம்பரத்துலேருந்து கடலூருக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. 50 ரூபா டிக்கெட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரியும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க.
பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் டீ போர்டு ஆகிறாங்க அண்ட் நிறைய பேசஞ்சர் போர்டிங்கும் ஆகிறாங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க பார்ஷியலாக ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிதம்பரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும். ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க, நிறைய பேர் ஏறுறாங்க. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50-50 க்ரௌடு, ஃபுல்லாக 50% க்ரௌடு இருந்தாலும் 50-50 இந்த மாதிரி பார்ஷியலாக ட்ராவல் பண்ணுறவங்க தாங்க இருக்காங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டும் வந்தாச்சுங்க. அண்ட் புது பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ரீடெவலப்மெண்ட் பண்ணி நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே பஸ்ஸு கிளம்ப போகுது. ஒன்று ஒன்றா என்னென்னா அதுக்கப்புறம் பஸ் ரூட் பார்க்கலாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:48 ஆகுதுங்க. மரக்காணம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்திருக்காங்க. ஒரு மொக்கையான ரெஸ்ட் ஸ்டாப் தாங்க சீரியஸாக சொல்ல போனால். ஸோ அவ்வளோ சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்லாம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் ஒரு ஃபேஸ் பார்த்து பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் தான் இந்த பஸ்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதனால தெரிலங்க. ஸோ நல்லா புது பஸ்ஸாக கொடுக்குறாங்க, ஆனால் சர்வீஸும் நல்லா கொடுக்குறாங்க. பட் எதனால ரெஸ்ட் ஸ்டாப்பை இப்படி சொதப்புறாங்கன்னு தெரியல. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரெஸ்ட் ரூம் அண்ட் எம்ஆர்பி ரேட்டில் தான் உள்ள ஸ்நாக்ஸ் விற்றாலும் நான் ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணவே இல்லைங்க சுத்தமாக. ஸோ அதுக்கு பதிலாக வெறும் ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு லேஸ் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டேங்க. ஸோ எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கிறாங்க. அண்ட் மேபி இந்த பஸ்ஸுக்கு இந்த மாதிரி புது பஸ் ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ நல்ல சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ரெஸ்ட் ஸ்டாப்லேயே ப்ரொவைட் பண்ணலாங்க. ஸோ மக்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க, கொடுத்து பே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் அவங்களுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ தான் மக்கள் நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க போக போக. ஸோ இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லாவே இருக்குங்க. அண்ட் வாங்க, ஸோ பஸ்ஸிங்க 10 நிமிஷம் நிற்குங்க. அண்ட் அப்படியே வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க தாங்க போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறது தாங்க மரக்காணம் டு சென்னை ஈசிஆர் வழியாக போவோம், திருவான்மியூர், கோவளம், மகாபலிபுரம் வழியாக போவோம். ஸோ இங்கே கட் பண்ணிட்டு நான் திருவான்மியூரில் கண்டினியூ பண்ணுறது. அப்படி தூங்கிட்டேன்னா டேரெக்டாக நான் உங்களை சென்னை கோயம்பேட்டில் பார்க்கலாங்க. ஸோ அது வரைக்கும் குட் நைட்.
ஃபைனலி நம்ம சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ எம்டிசி பஸ்ஸில் நிற்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வாசல்லே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு ட்ராப் பண்ணிட்டு போயிருச்சுங்க. ஸோ ஜெர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துங்க. சிதம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 hours 30 minutes நம்ம வந்து இன்றைக்கி ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஜெர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அலுங்கல் குழுங்கள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே போயிருந்தது. இந்த 30 minutes மேபி கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சிதம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணி பாண்டிச்சேரி வழியாக சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் அங்கங்கே நடக்கலாம். பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஸ்லோ பண்ணி தாங்க எடுத்தாங்க. ஸோ அதனால தான் இந்த 30 minutes டிலேன்னு சொல்ல முடியாது, கரெக்டான டைம் தான் வந்திருக்காங்க. மேபி இந்த 30 minutes ரோடு சூப்பராக இருந்தால் இன்னும் 30 minutes கட் பண்ணி நம்ம 6 hours சிதம்பரம் டு சென்னை வந்து ரீச் ஆகிருக்கலாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ட்ராவல் வ்ளாக் பார்த்துவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டாடா.